மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொங்கல் இல்லாட்டி தீபாவளிக்காக சேர்ந்த கூட்டம் கிடையாது. நம்ம 2026 அசெம்பிளி எலெக்ஷனுக்காக அவங்க சொந்த ஊரில் போய் வாக்கு செலுத்துறதுக்காக எல்லாரும் நம்ம கோயம்புத்தூர் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்காங்க. இங்கே வந்திருக்கவங்க சொன்ன ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது, இந்த கூட்டத்தை நாங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கூட இப்படிப்பட்ட கூட்டத்தை நாங்கள் பார்த்ததே இல்லைன்றதான் முக்கியமாக சொன்னது. ஏன்னா அவ்வளோ கூட்டம் டயமாக கூட்டம் ஏறி கூட்டம் வந்து அதிகரித்து தான் வந்ததே தவிர குறைஞ்ச மாதிரி பார்க்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட நாங்களாம் 2.5 மணி நேரம் வந்து இந்த கோயம்புத்தூர் சிங்கானூரில் வெயிட் பண்ணி ரொம்ப அழுத்து போய் நாங்களும் சரி வெளியில் போனால் தான் பஸ்ஸை பிடிக்க முடியும்ட்டு நாங்களும் வெளியில் போயிட்டோம். வெளில போய் தான் பஸ்ஸே பிடிச்சோம். நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு தஞ்சாவூர் வரைக்கும் நின்றுக்கிட்டு தாங்க போனால் சுத்தமாக இடமே இல்லை. கிட்டத்தட்ட கீழே உட்காரலான்னு பார்த்தா கீழே உட்காரதுக்கும் இடம் இல்லை. ரொம்ப நெருக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஜர்னியே இருந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட சரியாக தூக்கமும் இல்லாமல் ரொம்பவே டயர்டாகவும் இருந்துச்சு. வேறு வழியே இல்லை, நம்ம ஓட்டு போகணும் முடிவு பண்ணிவிட்டோம், அதனால் போய் ஆகணுன்றதுக்காக நான் அப்படி தான் போனேன். இது வந்து கோயம்புத்தூரில் மட்டும் தான் இப்படி இருந்துச்சான்னு கேட்டால் நம்ம கிளாம்பாக்கம் சென்னையில் இதே சேம் சிச்சுவேஷன் தான். எல்லாருமே அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. இதில் லேடிஸோட நிலைமை தாங்க ரொம்பவே கவலைக்கிடமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நிறைய பேர் நின்றுட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இதில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர் சில பேர் ரொம்பவே வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. என்னன்னா இந்த மாதிரி இவ்வளோ கூட்டத்தில் சமாளித்து தான் நம்ம வந்து சொந்த ஊர் போய் ஓட்டு போடணுமான்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்பாங்க. தமிழ்நாடு பஸ் கார்பரேஷன் இந்த சமயத்தில் சில ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாம் விட்டுருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இவ்வளோ கூட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. யங்ஸ்டர்ஸ் எப்படியோ ட்ராவல் பண்ணி போயிடலாங்க. ஆனால் வயசானவங்க நிலமெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க, எவ்வளோ தூரம் தான் அவங்களால நிற்க முடியும், அப்படி நிற்கக்கூடிய அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்குமான்றது யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூர் தஞ்சாவூர் வரைக்கும் நின்றுட்டு வந்தது ரொம்ப உடம்பு டயர்டாக பிடிச்சிக்கிட்டது. சக்தி பாதி இது உடம்புலேருந்து இழந்துருச்சு. என்ன மாதிரி நிறைய பேர் நின்றுட்டு வந்தவங்க சொன்னது, கடவுள் எவ்வளோ தான் கஷ்டத்தை கொடுத்தாலும் ஏதோ நமக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுப்பான்ற மாதிரி நமக்கு தஞ்சாவூர் திருவாரூர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பஸ்ஸில் சீட் கிடச்சி அந்த ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தூங்கிக்கிட்டே எப்படியோ ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே போயிட்டேன். அதனால தான் கொஞ்சம் இப்போ என்னால் இந்த வீடியோ பேச முடிஞ்சிச்சு. நல்ல ரிட்டன் டிக்கெட் எப்படியோ போட்டிருந்ததுனால இப்போதைக்கு பிரச்சனை இல்லைங்க. அந்த ஆன் ட்ரிப் தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்களோட அந்த ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதே நேரத்தில் இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் கார்பரேஷன் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை இந்த மாதிரி செஞ்சு தான் நல்லா இருந்திருக்கும். இன்னும் என்னென்னத்தெல்லாம் வந்து டெவலப் பண்ணணும், இன்னும் என்னென்னதெல்லாம் மேம்படுத்தணுன்றதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக நம்மளும் இதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். உங்களோட பொண்ணான நேரத்தை இந்த வீடியோ பார்க்கறதுக்காக செலவழிச்சமைக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த எலெக்ஷன் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக ஒரு எலெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். உங்களோட இந்த எலெக்ஷனை பற்றின உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட்டில் தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லோரும் ஒன்று மறந்துடாமல் ஓட்டு போடுறங்க. நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.